பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலவேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது சோர்ந்து போயிருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. இந்த வசனம் எவ்வளோ அருமையா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், அவர் பலவீனத்தை குறித்து சொல்லும்போது ஆண்டவரோட வசனம் சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கு என்று சொல்றாங்க. அது போல சங்கீதக்காரன் தாவீது சொல்ல, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில்லான் அன்பு கூர்ந்துடுவேன் என்று. அது போல யாத்திரையாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரின் பலனும் என் கீதவுமானவர், அவர் என் ரட்சிப்புமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய பலம் யாரில் இருக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. எந்த சூழ்நிலை என்றாலும் அவர் நம்மை எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி விடுவிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அதுபோல அவருடைய பலத்தினால் நம்மளை இட்டை கட்டி நம்முடைய வழியெல்லாம் செம்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு பிரச்சனைகள் மத்தியிலே ஐயோ எனக்கு இது செய்ய முடியாதுன்னு சோர்ந்து போயிருக்கீங்களா? சோர்ந்து போகாதுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லுங்க. அறிக்கையிடுங்க, திரும்ப திரும்ப அறிக்கையிடுங்க. அந்த பலன், தெய்வ பலன் உங்களை ஆட்கொள்ளும். கண்டிப்பாக அதை செய்ய முடியாது என்று எந்த இடத்தில் நீங்கள் தோற்று போவேனோ என்று நினைக்கிறீர்களோ அந்த இடத்துல உங்களை ஜெயாளியாய் மாற்றுவதற்கு தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் கல்லும் அல்ல, மண்ணும் அல்ல. அவர் இன்றும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, சூழ்நிலைகள் மாறும்போது அவரோடு பேசுங்க. ஆண்டவரே, நான் பலனற்று போனேனப்பா, என்னை பலப்படுத்துங்கப்பா, உங்க பலன் எங்களுக்கு தாங்கப்பான்னு சொல்லிட்டு கேளுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராங்க. சோர்ந்து போகாதுங்க, தைரியமா இருங்க. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூர்ந்துடுவேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை அன்பினாலும் பலத்தினாலும் நிரப்ப வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். God bless you all.